ஆ, என்ன அழகான உடை! பாலரினா காபுசினோ! Anin. Ang surface Party. Chiri. O sis. Pala. Tuwag lobo sa response. Adan anak pore. அன்னார்வாக ஏதாவது நல்லது. ஓ, ஒன்றுமில்லை. நான் அதிர்ஷ்டசாலி. ஓ, இதை கடிக்க வேண்டுமா? பாட்டி, அமைதியாக இருங்கள். நான் தொடங்குகிறேன். இங்கே என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். சுவாரஸ்யமானது. இது எப்படி சுவைக்குமோ என நான் ஆச்சரியப்படுகிறேன். செயலியை முடிக்க நேரம் வந்துவிட்டது. வாருங்கள். அப்படியா? வாய் உண்மையில் அது மிகவும் காரமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. எடுத்துக்கோங்கள். பாட்டி, உங்களது முறை. ஆஹா, எனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓ, அதை கடிக்க வேண்டியதுதான். எனக்கு தோன்றுகிறது தீயின் அடையாளம் இருக்கலாம். ஓ, கடுமையாக எரிகிறது. நான் சீக்கிரம் குளிரச் செய்ய வேண்டும். ஓ, அது பயங்கரம். கொஞ்சம் பொறுங்க, எனக்கு அருகிலேயே காஃபி இருக்குது. ஆமாம், இப்போது அது மிகவும் எளிதானது என்பதையே ஒப்புக்கொள்கிறேன். நீ எனது மீட்பாளர். உன்னை கட்டி அணைக்க அனுமதிதா? இல்லை, நாம் அடுத்த உணவை பார்ப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம். ஏன் எதுவும் இல்லை? நான் அப்படி விளையாட மாட்டேன். ஓ, சரி, என்னவோ இருக்கட்டும். பாருங்கள், தொடங்குவோம். நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்கள். என்னால் நிறமுள்ள பொருட்களை விரும்ப முடியாது. அங்கே ஒரு பாட்டிலில் வானவில் போல் இருக்கிறது. அது எனக்கு பிடிக்காது. அதை பற்றி நான் யோசனை செய்யவில்லை. என்னால் எதுவும் செய்ய முடியாது. உண்மையில் ருசி மோசமில்லை. ஓ, என் தோல். நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேனா? ஆஹா, எத்தனை அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடைய வரிசை. ஓ, தயவு செய்து வெளியே வாருங்கள். நான் அதை செய்ய போகிறேன். என்ன இரசிக்கத்தக்க சுவை. பாட்டி, ஆயனத்தில் உங்களை பாருங்கள். ஓ, வாவ், நான் ஸ்டைலிஷ். நன்றி பாலரினா கேப்புசினோ. சரி, இன்னும் கொஞ்சம் அனுப்பலாம். ஓ, ஆஃப், நீ எதுக்காக அதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாய்? அது ரொம்ப சுவையானது. ஓ, என்ன நடக்குது? ஓ, நான் ஒரு காமெடி கலைஞனா? பாட்டி, பாருங்களேன். ஓ, இல்லை, நான் உண்மையில கோமாளிதான். யாராவது எனக்கு உதவுங்கள். ஓ, வணக்கம். எழுந்திடு. ஆஹா, பார்க்கலாம். ஓ, அது இனிமை இல்லாதது. ஓ, நான் அதிர்ஷ்டசாலி. பெர்ஃபெக்ட். தவறவில்லை. ஓ, இல்ல, என்னை காத்துக்கொள். காத்திரு பேத்தி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். இது வெறுமனே பயங்கரமா இருக்கு. உண்மையில நான் ஒரு சைவ சேரி. வேறு மாற்று இல்லை. அது வெறுப்புக்குரியது. இது என்ன? ஹே, நான் என்ன செய்கிறாய்? எல்லா இடங்களிலும் பாபராட்சி இருக்கிறார்கள். அதை எடுத்துக்கொள். அடுத்த முறை நல்லவராக இரு. உன் முறை வெட்னஸ்டே. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. ஓ, நாம் சில மந்திரங்களை செய்ய போகிறோம். இது போன்ற ஒரு கட்டத்தை தேவைப்படும். அதற்கு மேல் இறைச்சியை வைப்பேன். இப்போது சில மின்சாரத்தை பயன்படுத்தலாம். இந்த மாமிசத் துண்டை வறுக்க போகிறோம். ஓ, ஆம். இப்போது நாங்கள் அதை பரிமாறலாம். இது முற்றிலும் சிறந்தது. அதை மசாலா போட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். முதல் கடி. ஓஹா, அதுவே அருமை. என்ன பொழுதுபோக்கானதாடி. வாங்கள பாப்போம்.
ஓ பார்ப்போம். ஓ இது ரொம்ப ருசிகரமா தெரியுது. சரி, எதுவும் இல்லை. நான் இந்த கேக்கை முயற்சிக்கிறேன். இந்த முறை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? ஆரம்பிக்கலாம். நல்ல வாசனை வருது. ஓ பெண்களே, இது அற்புதமான கேக். என்னால அதை சாப்பிட முடியுமான்னு விரும்புறேன். அத பருகுவோம். ஓ சிலையா, என்ன நடக்கிறது? அமைதியாயிரு. நான் இப்போது அதை கண்டுபிடிக்கிறேன். மன்னிக்கவும். இப்போது பாலரினா கபுசினோவின் வரிசை. ஆமாம், நிச்சயமாக. இதோ செல்லமே, இதோ பேரன். அக்கப்போச்சி, நான் இதை பற்றி எதையாவது செய்ய வேண்டும். என்ன செய்வது? எனக்கு தெரியும். முதலில் இதை சுத்தம் செய்வேன். இப்போது அதிகப்படியான கிரீமை அகற்றுகிறேன். அதுபோல சரியான வடிவத்தை தருகிறது. இது அதிகமாக மோசமாக இல்லை. ஆமாம், ஆனால் ஏதோ ஒன்று நீக்கப்பட்டுள்ளது. இது என்ன? காபி காட்டு பயரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இதை நிச்சயமாக பயன்படுத்த முடியும். என் கோப்பையை இதனால் அலங்கரிக்கிறேன். அது வல்மானா அழகாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். மேலும் ஒரு விஷயம். மிகவும் சரியா, நீரேறிய கிரீம். அதை சேர்த்தால் எல்லாமே அழகுதான். அதை மேலே சேர்க்கிறேன். நன்றி. இது நுரையாக செயல்படும். சரி, சரியானது. நன்றி. நீங்க கருப்பா பண்றீங்க. இப்போது அதை சாப்பிடலாம். ஓ ஆம், இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. ஆஹோ இல்ல, அவளுக்கு பிசாசு பிடித்தது போல தெரிகிறது. என் கடவுள். ஹாய், நான் முதலில் அதை திறக்கும் யார் என்று முடிவெடுக்கப் போகிறேன். வாங்க. ஐயோ இல்லை, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. எளிதானது. ஓ அது மட்டும்தான். நான் முடிச்சுட்டேன். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. சரியாயிரு. இது எனது முறை. சரி பிடரியா, உங்களை எப்படி சமாளிக்கிறாரு நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரி. அதுதான் உன்முறை. சரி. ஓ இல்லை, அது சாத்தியமல்ல. நான் உண்மையில் பார்க்க விரும்பவில்லை. சரி, நான் உங்களை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் எங்கு எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அங்கே செல்கிறேன். சரி, இதோ என் செருப்பு. சரி, இதுவே இந்த வாழ்க்கைக்கு குட் பை சொல்லுங்கள். எனக்கு மேலும் செருப்புகள் தேவையாக உள்ளது. உண்மையில் எனக்கு ஒன்றை பெரியதாக வேண்டும். அது பெரியதாக இருக்கும். இங்கே வா. ஓ பேத்தி, ஏன் அழுகிறாய்? அது வேண்டாம். அது வெறும் ஒரு கரப்பான் பூச்சி. நாங்கள் அவருக்கு உதவலாம். நான் அவருக்கு முதலுதவி மருத்துவ உதவியை வழங்கப் போகிறேன். நான் எந்த கருவி வைத்திருக்கிறேன்? ஆஹா, ஆம், அது அங்கே இருக்கின்றது. நன்றாக இருக்கிறது. நமது நோயாளி தயார். அனைவரும் கூடுதல் கவனம் கொள்க. என்ன? இதயம் துடிக்கவில்லை. ஆசுபத்திரிக்கு கலங்காதே பேரக்குழந்தையே. இந்த ஏழை உயிரை நான் காப்பாற்றுவேன். என்னுடைய ஏழை உயிரே. நெல்லை பாலரினா கப்புச்சினோ, கவலைப்படாதே. அவர் மிகவும் இளைஞராக இருந்தார். வெகுளிகள் மட்டும் மீதம் இருக்கின்றன. நான் அதை சாப்பிட போகிறேன். ஓ ஓ இல்ல, நீ அவனை சாப்பிடுகிறாய். எனக்கும் இது பிடிக்கலை. நீ ஓகே தான் இருக்கியா? ஏய், உண்மையில் நாங்கள் இங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம். அந்த வாசனை கொஞ்சம் தாங்க முடியல. சரி. இந்த முறை நான் அதிர்ஷ்டசாலி. அப்படியா? வா, மீண்டும் போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை, இதற்கு நம்பி இருந்தேன். அப்படி என்றால் பாலரினா கப்புச்சினோ தூங்குது. ஆனால்
நான் இதை இப்போதே செய்யலாமா? உண்டானாலும் இன்னொரு நாளா? வாசனை மோசமாக இருக்கிறது. சரி, நான் முயற்சித்து பார்த்து விடுகிறேன். ஐஷ், அருவருக்கமான கிரீம். என்ன செய்யணும் எனக்கு தெரியும். கிரீம் எப்போதும் நிலையை காப்பாற்றும். இது நல்ல ஒருபடி உணவு. உன்முறை பாட்டி தொடங்கு. சரி, நன்றாக தெரியவில்லை. ஓ, விப்ட் கிரீம். ஹே, வாலரினா கப்புஷினோ, உங்களது கிரீம் கொடுக்கலாமா? நன்றி, பேரக்கிளி. ஆரியா, இன்னும் ஒரு விஷயம் சேர்க்க வேண்டியது உள்ளது. என்னிடத்து கியாண்டு கிராம்புதிய பழங்கள் நிரம்பிய பை இருக்கிறது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரே, என்ன நடக்கிறது? அமைதியாக இரு. உன் பாட்டியை நம்பு. நீ எதையுமே இப்போது நீயே பார்ப்பாய். முதலில் விப்ட் கிரீம் சேர்த்து விட்டு பிறகு சுத்தமான பழங்களை சேர்க்கிறேன். இது போல இழுதழகை பாரு. ஒரு உண்மையான படைப்பூக்கம். ஓ சரி, நான் இதை முயற்சித்து பார்க்கிறேன். நான் எங்கே கடிக்க வேண்டும்? நீங்க என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்களா? அது இன்னும் கேவலமா தான் இருக்கு. ஐயோ, ஓ, என் உடல் நலம் சரியில்லை போலும். ஓ, இல்லை, என் கைப்பை இல்லை. ஓ, நான் முடித்து விட்டேன். தன்யவாத். பிரச்சனை இல்ல. ஆகா, இந்தா பார். ஓ, இல்ல. அதை தூக்கி எறியலாம். ஓப்ஸ், மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு உணவு விருப்பம் வேணுமா? அது சரி. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு ஒட்டுக்கோல் தேவை. வீட்டில சில துளிகள் வைக்கிறேன். அற்புதம். இப்போது பசை தேவையில்லை. ஓ, என் ருபிகள், இது அருமையாக இருக்கிறது. வாவ், எனக்கு ரூபி இதயங்கள் இருக்கின்றன. மேலும் சில குமிழ்கள் தேவை. இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, சில வைரங்களை சேர்ப்போம். மோசமில்லை. 3, 2, 1. ஓ ஆம், வைர புட்புட்கள் முழுவதும் வீட்டில். அட, என்ன நடக்கிறது? என்ன அது? நிலநடுக்கமா? என் புல்வெளி. நான் கூரைக்கு புல்வெளி தேவை. இது என் வீட்டிற்கு சரியாக பொருந்துகிறது. சில இடியுடன் கூடிய மேகங்கள். எனக்கு மழை வேண்டும். இப்போது அவை அழகான மலர்கள். அற்புதம். வாவ், எனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். ஒரு பட்டாசு, ஆனால் அது மிகவும் சிறியது. எனக்கு பெரியது வேண்டும். வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு சக்தி வாய்ந்தது. கெலி, என்னை பிடி. ஓ, என்ன நடந்ததுன்னு பார்க்க விரும்புகிறேன். வாவ், கூரை மிகவும் ஒளிர்கிறது. நன்றாக இருக்கிறது. நான் தூசியில் மூழ்கி இருக்கிறேன். குளோய், கவனமாக இரு. ஆஹா, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு காமெடி நடிகர் வேண்டும். வணக்கம், உங்களிடமிருந்து சில வண்ணமயமான பலூன்களை எடுக்கலாமா? சரி, ஆனால் பணம் கொடுக்க வேண்டும். இங்கே சில மணிக்கற்களை எடுத்துக்கொள். ஓ, நான் பறக்கிறேன். இங்கு பல பலூன்கள் உள்ளன. மேலும் இது மிகவும் உயரமாக உள்ளது. உதவுங்கள், எனக்கு அவசரமாக ஒரு மணிக்கல் தேவை. அடர்ந்த பலூன்கள். நான் கீழே போக ஆரம்பிக்கிறேன். சரி, அது மென்மையான தரையிறக்கம். நான் கூரையில் இருக்கிறேன். என் பலூன்களை ஒட்ட விடுகிறேன். அருமை. நான் மிகவும் அழகா? ஓ, என் கண்ணாடி. கெல்லி, நீ என் கண்ணாடியை உடைத்து விட்டாய். என்ன செய்தாய்? போய்விடு. நான் ஏதோ நினைத்தேன். ஆஹா, எனக்கு ஒரு பெரிய வைரம் கிடைத்து விட்டது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் வீட்டுக்கு ஒரு அவகாடோ அலங்காரம் தேவை என்று நான் முடிவு செய்தேன். மிகவும் அழகான அலங்கார துண்டு. அதை கதவுக்கு தொங்க விடுகிறேன். ஓ,
எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் கதவின் மீது ஒரு தீ வடிவம் இருக்கிறது. இது குளிர்ச்சியாக தெரிகிறது. இப்போது வீட்டின் உள்ளே அலங்கரிக்கலாம். வாவ், குளோயின் வீடு சிவம் அழகா இருக்கிறது. அந்த வைர விவரங்கள் மற்றும் கூடுதல் பிரகாசம் கெல்லியின் வீடு மிகவும் காதலா தெரிகிறது. நிறைய இதயங்கள். ஷெய்லாவின் வீடு ஒரு உண்மையான காடு போல இருக்கிறது. மிகவும் பசுமையாகவும் அமைதியாகவும் உள்ளது. உள்ளே மிகவும் காலியாக உள்ளது. முதலில் நான் தரையில் தொடங்க விரும்புகிறேன். அங்கே காளான்களுடன் ஒரு புல்வெளி இருக்கும். ஹோம் காத்திரு. ஒரு யோசனை. ஒரு ரிப்பன் எடுக்கலாம். சுவர்களில் பச்சை கான்ஃபெட்டி செய்ய விரும்புகிறேன். இங்கே ஒரு நீயான் சின்னம். என் பச்சை மணிக்கட்டு மேசையை அமைக்கிறேன். அற்புதம். எனக்கு மேலும் ஒளி தேவை. ஒரு எமரால்ட் விளக்கு. இது இங்கே அழகாக இருக்கும். வாவ், குலோ என்ன யோசித்திருப்பாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு வெள்ளி நிறம் உள்ள பைண்ட் இருக்கிறது. தரையில் இருந்து தொடங்குகிறேன். அட, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அடுத்தது எனக்கு ஒரு நாற்காலி வேண்டும். ஓ, அருமை. திரைகள் பற்றி என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. வாவ், உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு மேசை இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய வைரத்தை போல உள்ளது. நான் சுவர்களில் அற்புதமான ஓவியங்களை தொங்கவிடுவேன். சரி, எனது புகைப்படங்கள் தேவை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். விருப்பமான மிட்டாய் வைர வடிவில் ஒரு கிண்ணம். நிச்சயமாக இது ரொம்ப சுவையா இருக்குது. நீங்க உங்க விரல்களை நக்குவீர்கள். வாவ், எல்லாம் தயார். நான் என் இனிப்புகளை ரசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, தரையில் லாவா. இது அருமையாக இருக்கிறது. ஓஹா, கொஞ்சம் காத்திரு. எனக்கு ஒரு நீர்த்துப்பாக்கி இருக்கிறது. ஆனால் நான் அதில் மணிக்கல் போட போகிறேன். சுவரில் சுடுவோம். வாவ், இது ரூபிகளால் செய்யப்பட்ட ஒரு இதயம். இந்த அலங்காரத்தை பாருங்கள். இதயத்தின் மையத்தில் அதை வைப்பேன். மற்றும் ரூபி உதடுகள். இதைவிட சிறந்தது என்ன இருக்க முடியும்? என் சிறந்த நாற்காலி. மேலும் எனக்கு ஒரு மேசை வேண்டும். ஒரு நைட் ஸ்டாண்ட் கூட சிறந்தது. அதற்கு நேராக ஒரு நியான் விளக்கு. குளிர்ந்த பானங்களுடன் ஒரு ஃப்ரிட்ஜ். எனக்கு கோகா கோலா மிகவும் பிடிக்கும். இது மிகவும் அழகாக வந்தது. முற்றிலும் சிறந்தது. வணக்கம் பெண்களே. ஓ, சூரியன். ஆனால் நான் ஒரு அழகான புல்வெளியை உருவாக்க முடியும். அதை பாருங்கள். எனக்கு ஒரு குளம் கூட இருக்கிறது. உடனே புத்துணர்ச்சி தருகிறது. அருமை. மற்றும் என் பார்சல் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். ஓ, இதோ வந்துவிட்டது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஏய், நீ எனக்கு உதவுவாயா? தயவு செய்து அதை எடுக்க முடியுமா? உதவுங்கள், தயவு செய்து. ஆனால் ஒரு கட்டணத்திற்கு இது போதுமானதாகி இருக்க வேண்டும். இவை ரூபிகள் தானா? அருமை. உங்கள் பேக்கேஜில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கடற்கரை குடை. ஒரு சூரிய படுக்கை. ஓ, வணக்கம். உங்களுக்கு ஊஞ்சல் உதவி தேவைதானா? தயவு செய்து. ஆஹா, சரி. இது என்ன? உண்மையான வைரங்களா? அருமை. ஆரம்பிக்கலாம். முடிந்தது. அருமை. நன்றி. ஆம், நீங்கள் இப்போது செல்லலாம். நான் சில மந்திரம் செய்யட்டுமா? எனக்கு ஒரு மென்மையான தலையணை வேண்டும். ஓ, ஒரு காக்டெயில் எடுத்துக்கொண்டு ஓய்வெடுக்க ஆரம்பிப்போம். அழகானது.
பெண்களே, நமக்கு இவ்வளவு அழகான வீடுகள் உள்ளன. என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். ஹூரே, எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன். அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்னு ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்து. இது என்ன மகிழ்ச்சி. ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும். நான் வென்று விட்டேன். நான் சர்ச்சா உள்ள நீ வென்றதுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் சொன்னார்கள். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பு. நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம்,
SSC pre-arranged straight அந்த வர்ச்சரிஸ்படுவேன் சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. முகத்தில் என்ன பிரச்சனை? இல்ல. இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை உதடுகளில் தரும். கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலேட் தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம். நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது. மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்கிறது ரொம்ப ரசிப்பானது. நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. And the Mendoz Sergão was stretch. Don't turn the agade boal. Office was correndon. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைத்தேன். பரவாயில்லை. வரவேற்கிறோம். நான் எப்படி அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே.
ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல. நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ்? எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னிடம் மரியாதை மிச்சமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்ல ஓ, யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும். எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கிருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன? நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி டேட் சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா. சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய். சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை.
இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ், என்ன ஒரு படிப்போம், என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய் க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு TIC டாக் கோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்துச் செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள். தெரியுமா, மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும். எனினும் முடிந்தது. நீங்கதான் ஏகப்பட்ட புழு. நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல. நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ். அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? ஆள்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா. என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாவ், உன்னிடம் நூடுல்ஸ் இருக்கிறது. மைக் மிக குறைந்த விலையில் நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். பிரிட்டனிக்கு கம்மி ஹாரிபோ நூடுல்ஸ் இருக்கிறது. ஜேன் பற்றி என்ன? நம்ப முடியவில்லை. தங்க நூடுல்ஸ். அந்த உணவை பாருங்கள் மைக். அது என்ன? நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அவை நூடுல்ஸ். என் பல். நான் ஒரு பல் இழந்துட்டேன். இது வலிக்கிறது. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நூடுல்ஸ் செய்ய முடியும். நாங்கள் உலர்ந்த நூடுல்ஸை ஒரு தட்டில் வைக்கிறோம் மற்றும் தண்ணீர் தேடுவோம். ஓ, வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தட்டில் தண்ணீர் எடுக்கலாம். விரைவில் என் நூடுல்ஸ் சமைந்து நான் ஒரு சுவையான உணவை சாப்பிடுவேன். வாவ், நல்லா இருக்கு. ஏய் மைக், இது கொடுமை. நீங்கள் ஏன் அப்படி நினைத்தீர்கள்? இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, நான் முடித்து விட்டேன். சரி, என் முறை. மார்மலேட் நூடுல்ஸ் சாப்பிடலாம், ஆனால் இந்த சாப்பாட்டு குச்சிகளுடன் இல்லை. எனக்கு ஒரு மின்சார முள் இருக்கிறது. அது நூடுல்ஸை தானாகவே ஒளிரச் செய்யும். அதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை. அதை முயற்சிப்போம். இந்த பொத்தானின் பயன் என்ன? ஓ மைக், நீ என்ன செய்த? எல்லா நூடுல்ஸும் பறக்கின்றன. மைக், உன் காரணமாக நான் மிட்டாயில் மூழ்கி இருக்கிறேன். இது ரொம்ப அவமானமா இருக்கு. பிரிட்டனி, இது சுவையா இருக்கு. ஒரு நூடுல் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரி, இது மிகவும் சுவையாக இருந்தது.
இப்போது என் வரிசை. என் விலை உயர்ந்த வடிவமைப்பாளருடைய அழுக்காகாமல் இருக்க பெரிய நாப்கின் தேவை. இப்போது இந்த நூடுல்ஸை முயற்சிக்கலாம். என் பொன் சாப்பாட்டு குச்சிகளுடன் நிச்சயமாக. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஜேன் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறார். ஆனால் குறைந்தது என் பொன் தட்டில் நான் மகிழலாம். வாவ், பொன் சங்கிலிகள் எனக்கே மட்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் நாப்கின்களை சுழற்றுகிறாய்? நீ என்னிடமிருந்து பெறுவாய். உன் நகைகள் என் காந்தத்தால் ஈர்க்கப்படும். அப்பா, ஓ என் முடி இல்ல. ஓ மனிதா, ஓப்ஸ், நான் இதை முடியுடன் விரும்பவில்லை. ஜேன், ஹூரே, ஐஸ்கிரீம், ஸ்பாஞ்ச் பாப் ஐஸ்கிரீம். என்னிடம் மிகவும் விலையுயர்ந்தது உள்ளது. என்னிடம் வண்ணமயமான ஐஸ்கிரீம் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நிறுத்து, நான் தொடங்க போகிறேன். என் ஐஸ்கிரீமை பார்க்க விரும்புகிறேன். கேஜிங்க போல இல்ல, ஆனால் பரவாயில்லை. இது ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ருசி எம் 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 எம். ஆனால் அது எனக்கு போதவில்லை. பிரிட்னி, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? அதை பற்றி படிக்க கூடாது. இது என் ஐஸ்கிரீம். பாதுகாப்பு. அவன் என் ஐஸ்கிரீமை திருட விரும்புகிறான். இந்த ஏழை மனிதனை வெளியேற்றுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ருசியானது. சரி, என்ன விடு. அற்புதம். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். உதவிக்கு நன்றி. அவரால் நான் விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை முயற்சிக்கவில்லை. நான் மன வருத்தம் அடைந்தேன். நீங்க முடிச்சு விட்டீங்களா? இப்போது என் முறை. எனது சுவையான விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை சாப்பிட எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தேவை. என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்ததை நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? என் யாட்சில் நான் இந்த வகை ஐஸ்கிரீமை தினமும் சாப்பிடுகிறேன். வாவ், ஐஸ்கிரீம் எனக்கு பலவீனம். நான் ஜேன் ஐஸ்கிரீமை தோண்ட முடியும். ஏய் மைக், அது எனது. அது உனக்கு மிகவும் விலையுயர்ந்தது. ஏய். ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம் கெட்டு போயிடுச்சு. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது ஒரு கனவு. கைஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரியான கனவு? ஓ, என்ன ஒரு அழகான கேக். பிரிட்னி, என்னுடையதை பாரு. அது ஆடம்பரமானது. இது என் கேக். ஏன் அப்படி சொல்றாய்? அது எனது. உன்னுடையது உன் முன்னால் இருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக இருக்கிறாய். இந்த கனவுக்கு எதிரானதை நான் சமாளிக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. ஓ, நான் முடியாது. ஓ, எனக்கு தெரியும். பட்லர், நான் உங்களுக்காக இருக்கிறேன், மிஸ். நீங்கள் இந்த கேக்கை சாப்பிட வேண்டும். என்ன? நான் என்னை மீண்டும் கூறப்போவதில்லை. அது சரி, அதை பெற்றேன். அப்படி ஏதாவது நான் பார்த்ததில்லை. அருவருப்பாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். நீங்களே உங்களை ஊட்டிக் கொள்ள வேண்டும். ஓ, வெளியே போ, சிரிக்காதே. சரி, இப்போது என் முறை. நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட வேண்டும். வாவ், உள்ள கூட இளஞ்சிவப்பு நிறம். இது முயற்சிப்போம். எவ்வளவு சுவையா இருக்குது. நண்பர்களே, இது ரொம்ப நல்லது. என் நாக்க விழுங்க தயாரா இருக்கேன். யம் யம் யம். இன்னொரு துண்டு சாப்பிட விரும்புறேன். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் நல்லா இருக்குது. பிரிட்டனி, சீக்கிரம். எனக்கு என்னுடையதை முயற்சிக்க விருப்பம். மைக், இந்த அற்புதமான கேக்கை நான் அனுபவிக்க விடு. ஓ பிரிட்னி, வா. ஆமாம், நான் அதை விரைவில் முடிக்கிறேன். ஆஹா, கடைசி துண்டு. ஏய் மைக், நீ என் மேக்கப்பை கெடுப்பதற்கு. இப்போது என் வரிசை. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் இது போன்றதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை.
நான் அதை என் கைகளால் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. மைக், உனக்கு மரியாதை இல்லை. கேக்கை சிதற விடுவதை நிறுத்த. அடடே, இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. வாவ், நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சரிதானே? நாம் அதை இழந்து விட்டோம் போல இருக்கிறது. அட, நாம எங்கே ஓடுவோம்? மேரி, மறைவதற்கான இடம் தேடு. ஓ, இந்த பொம்மை வீடு சரியானது என்று நினைக்கிறேன். இதோ நான் ஒரு மணல் கோட்டை செய்ய போகிறேன். மார்கோ, நீ மறைவதற்கு வேண்டும். ஓ சரி, காத்திரு, நான் மணல் பெட்டியில் மறையலாம். நான் என்னை மணலில் புதைக்கிறேன். என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஒரு நிமிடம், என் கால்களை பார்க்கலாம். சரி, இங்கே வாளிகள் இருக்கின்றன. இப்போது என் தலைக்கான நேரம். போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஓ, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? இங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் சரிபார்க்க வேண்டும். நான் ஒவ்வொரு புதரையும் தேடுவேன், ஆனால் உன்னை கண்டுபிடிப்பேன். அவர்கள் எங்கே இருக்கலாம்? ஓ, இங்கே எங்காவது இருக்கிறார்களா? ஆஹா, யாரும் இல்லை. வாருங்கள் மக்கள். ஏய், நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஷரீம் கார்விஷ்லை. இந்த மணல்வெளி சந்தேகமாக யாரும் இல்லை. இதை பரிசோதிப்போம். இங்கே போகிறோம். நீ ஓடிட மாட்டா. இப்பொழுது இங்கே நின்று காத்திர. உன் கூட்டாளியை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, அவன் எங்கே இருக்க முடியும்? ஆஹா, சரி, அது எளிதாக இருந்தது. வாங்க, வெளியே வாருங்கள். ஓ, அந்த மறைமுக விளையாட்டை நிறுத்துங்கள். நான் உங்களை கண்டுபிடித்தேன். சிறப்பு. ஏய், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நிறுத்து. வாவ், மேரி, நாம் கதை நூலகத்தில் இருக்கிறோம். புத்தகங்களை பாரு. அட, ஒரு படமும் இல்லை. இது மோசமாக இருக்கிறது. ஆனால் இது எனக்கு நிச்சயமாக பொருந்தும். நான் நீல புத்தகங்களின் அலமாரியின் பின்னால் மறைவேன். மைக், அட, நான் அங்கே மறைவேன் என்று நினைத்தேன். சரி, வேறு ஒரு மறைவிடத்தை தேடுவோம். காத்திரு. மஞ்சள் கம்பளம். நான் என்னை மஞ்சள் கம்பளத்தில் சுருட்டிக் கொள்ள முடியும். காவல்துறை பெண் என்னை கண்டுபிடிக்க மாட்டாள். யார் இங்கே? நீ எங்கே இருக்கிறாய்? நீ வெளியே போ. பாப்போம். அட, அது எளிதாக இருந்தது. இப்போவே வெளியே போ. இது மிகவும் சிறந்தது. இங்கே உட்காருங்கள். உங்கள் மஞ்சளுடன் உள்ள கூட்டாளியை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் கடைசியாக எங்கு இருந்தார்? ஒப்புக்கொள். எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும். நான் அவளை எனது தானாகவே கண்டுபிடிக்கிறேன். ஓ, யாரும் இல்லை. ஓ, வாங்க, வெளியே வா. சரியானது. மைக், நாம் போக வேண்டும். பாரு, அது ஒரு குளிர் பிராங்க். ஓ இல்ல. வாவ், நாங்கள் ஒரு ஆடைகள் கடையில் இருக்கிறோம். எவ்வளவு அருமை! அழகான உடைகளை பாருங்கள். இதை பற்றி நான் கனவு காண மட்டுமே முடியும். ஆஹா, நாங்கள் சிக்கிவிட்டோம். நான் எங்கே மறைவது? இது எனக்கு பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். சரி, நான் இதை விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உடைய பாருங்கள், இந்த பைய பாருங்கள், இந்த கண்ணாடிகளை பாருங்கள். ஓஹோ கடவுளே,
நான் அந்த பெண் காவலரை முற்றிலும் மறந்துவிட்டேன். நாம் மறைவதற்கு தேவை. வேகாபோ, நான் உன்னை தேட வந்தேன். திருடர் ஷோ, நீங்கள் இங்கே ஓடி வந்தீர்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஓ, உங்களை காட்டுங்கள். யாரும் இல்லை. ஓ, இந்த கோட்டின் பின்னால் யாராவது இருக்கிறார்கள் இல்லையா? பார்க்கலாம். ஓ, இந்த தொப்பிய பாருங்கள். நான் ஒரு நாடக அரங்கில் நடிக்கலாம் போல. ஓ, ஆஹா, இது அவர்கள் மீண்டும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இல்லை, வழி இல்லை. உங்களை கொஞ்சம் குளிர்விக்கலாம். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இனி உன்னை கண் பறிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் ஓட முடியாது. நான் உங்களை பிடித்தேன். ஓ, வாருங்கள். இல்லை, அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். மைக், நாங்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்துவிட்டோம். இங்கு வந்தது மிகவும் நீண்ட காலமாகிவிட்டது. எவ்வளவு அழகான படம். ஓ, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி. ஓ, ஒரு வீரனின் கவசம். நான் எங்கே மறைவது? சரி, நான் ஒரு மம்மியின் கல்லறையில் ஏறி மறையலாம். உள்ளே யாரும் வாழ்வதில்லை என்று நம்புகிறேன். ஐயோ, நான் இடறி விழுந்தேன். சரி, நான் எங்கே இருக்கிறேன்? ஒரு அருங்காட்சியகமா? அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறாங்க. வணக்கம். இது ஒரு மனித உருவப்படமா அல்லது இல்லையா? ஓஹோ, என்ன நடக்கிறது? இது குதிரை வீரன், உண்மையான குதிரை வீரன். ஓ, நான் எப்போதும் ஆஹா, அங்கே போ. ஓட முயற்சிக்க கூடாது. இங்கே யாரோ இருக்கிறார்கள். சமாதியில் யார் இருக்கிறார்கள்? மூடியை நீக்குவோம். எப்படி நீ என்னை எழுப்பினாய்? ஓ, இது ஒரு மம்மி. என்னை தொடாதே. ஓ, நான் கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன். மைக், ஓடுவோம். நீ எனக்கு உதவ முடியுமா? அருமை, நன்றி. என் வேடத்தை கழற்றி விட்டு ஓடுவோம். ஓ, என் தலை. அவர்கள் மீண்டும் ஓடிவிட்டார்கள். வாங்க. தொடர்ந்து வா. ஒரு நிமிடம். இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. இது நமக்கு பொருந்துகிறது. அந்த நாற்றம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஆனால் சிறைக்கு போக விரும்பவில்லை என்றால் நம்மால் செய்ய வேண்டியதுதான். நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, நான் இங்கே மூச்சு திணறி விடக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, சரி, இங்கே குப்பை தொட்டிகள் இருக்கின்றன. அவற்றை எடுத்துச் செல்வோம். நிறுத்து, அதை தொடாதே. அங்கே திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அதை சரிபார்க்க வேண்டும். போய்விடு. ஓ, தயவு செய்து எங்களை சிறையில் போடாதீர்கள். ஓ, தயவு செய்து காவல்துறை அம்மையாரே, எங்களை மன்னிக்கவும். ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை எல்லாவற்றிற்கும் மன்னிக்கிறேன். ஏய், நீ எங்கே ஓடி போன? வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான ஆரை கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து. நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை. நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலி கொடுக்க வேண்டும். சரி. நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படிதான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, மீண்டும் பிரகாசமா இருக்க நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன். ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போடு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை.
இதை நிறைய சொல்ல முடியுமா ஷிமேஜிஸ் அப்போது என்ன அன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்றும் என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துருவியும் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ் வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. As first of British Streamers, first of Lankerly, Trollands read as first on two versions. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க குட்டி நாய். நான் மன்னிக்கவும். இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க. வாவ், அது அற்புதம். А столько классных вещей и книг. И даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இங்கே கை. அருமை. அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட். இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம். இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன? கை, என்னிடம். நீ அங்கே என்ன செய்கிறாய்? என்ன? உங்கள் கைகளை காட்டுங்கள். அருவருப்பாக இருக்கிறது. இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள். போய்விடுங்கள். ஓ,
மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ அஃப்து எனக்காக, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ நன்றாக இருக்கிறது, நன்றி. பை. ஹே திரும்பி வா, மூவா. ஆமா பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய், அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். ஓம் சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள் அற்புதம். என்ன? ஓ ஆம், என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazuralstani. Saus sur restaurants sur ombertoch. Trivis spra, Brazilinger. Alright, sure occur ear stone precious preachal braids. Inger said this why one training shits. Cut up rental pace. Angry wiwery and tour angle cardle and trap in praying jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள் என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர் எனக்கு உதவுங்கள். ஓ நான் இப்போ ஓ இல்ல இல்ல இல்ல, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ தயவு செய்து வாருங்கள், தயவு செய்து. ஓ ஓ நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமா. ஓ மனிதா, பயப்படாதே. அது என்ன? கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம். என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன? என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ ஒரு கண். சரியானது. நன்றி கை. அன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ இல்லை, இன்றிரவு அனட் பிறந்த நாள் விருந்து. அனட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள். வாவ் வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை. எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா. எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ நான் யோசித்தேன். எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்கள்? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ.
என்ன நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃப்பை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ சரி, இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம்.
விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும், மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும் தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல், சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். கிட்கேட்டை தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடெல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பொத்தாண்டு பந்து புற்ற முடிச்சிட்டு ஸ்டிக் சூயா புரிகிஸ்டஸ். ஓ ஒய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனதில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் சமையல்காரர். நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பிறந்தவன் ரூடால்ஃப். வாவ், இது ஒருமையாக இருக்குது சாண்டா. இந்த வாஃபில் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். ஹூரே, கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ இல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. ஊரே, வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள். உங்களில் டிக்கெட் எங்கே? அற்புதம். இதுவென்று என்ன? விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்பட மாட்டா. ஓ இல்ல, என் முயலையை விட்டு செல்ல முடியாது. ஒரு யாசனை. என் தொப்பியின் கீழ் அதை மறைச்சிடுவேன். யாருக்கும் தெரியாது. நல்ல யோசனை இல்லையா? உங்கள் நாயை எனக்கு கொடுங்கள். அவன் இங்கே காத்திருப்பான். அடுத்தவர் இங்கே கொள்க. நான் எதையும் உடைக்கவில்லை. பரவாயில்ல, உங்களிடம் பல புதிர்கள் உள்ளனவா என்று நான் பார்க்க போறேன். ஸ்கேனர் ஏமாற்ற முடியாது. பார்க்கலாம். ஒரு முயல். அவன் விமானத்துல அனுமதிக்கப்பட மாட்டான். சின்னை பாருங்க. ஓ,
அவரை அழைத்துச் செல்ல வேண்டாம் தயவு செய்து. அவனுக்கு இங்க ஏதும் ஆகாது. இப்போது உள்ள வாருங்க. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! நான் இப்போது அழுகிறேன். நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். வணக்கம். உங்கள் தொப்பி கீழே யார் உள்ளார்கள்? என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் சிறிது மாயத்தை சேர்த்தால் ஒரு பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் தோன்றும். உண்மையா? வாவ், நீ அதை எப்படி செய்தாய்? அங்கே இன்னும் யாராவது உள்ளார்களா? வெறிச்சோடி போல இருக்கிறது. சரி, உள்ள வாருங்கள். நன்றி. எப்படி ஒரு கிருதி! தயவு செய்து விமானத்தில் செல்லுங்கள். ஓ, எவ்வளவு மர்மமாகிறது! ஓ வணக்கம். உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அங்கே என்ன இருக்கிறது? உங்களை சட்ட பகுதியில் உங்கள் நண்பையை மறக்கியது போல் தெரிகிறது. ஒரு நிமிஷம். டாட்டும். வாவ், இதற்கு காரணம் என்ன? ஓபார, மிக நன்றி. வருக. உங்கள் டிக்கெட். நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நன்றி. நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வணக்கம். உங்கள் குழந்தைக்காக எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. என்ன? குழந்தைக்கு பதிலாக ஒரு நாய்? இது எப்படி சாத்தியம்? மன்னிக்கவும். நீங்கள் எங்கேயும் பறக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது போல். அவங்க என்னென்ன யோசிக்கிறாங்க பாருங்க. நான் அந்த சாட்சியை எனக்கே வைச்சுக்கிறேன். இதோ என் சீட்டு. ஆமாம், பார்க்கலாம். ஓ, ஒரு நிமிடம். விலங்குகள் இல்லை. நீங்க போகலாம். ஓ, நன்றி. நிறுத்துங்கள். உங்கள் பையில் ஒரு கினிபிக் உள்ளது. இது ஏற்க முடியாது. விலங்குகள் விமானத்தில் அனுமதிக்கப்படாது. தெளிவா? சூனியத்தை உதறுங்கள். அப்பது சோகம். விலங்குகளுக்காக அனுமதி இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு தவளை இருக்கிறது. அதை ஒரு புத்தகத்தில் மறைத்தால் எப்படி இருக்கும்? அருமையான யோசனை. நான் கத்தியை உடன் கொண்டு வந்தது நல்லது. என் நண்பனுக்கு ஒரு இடத்தை பொறித்து நாமும் சேர்ந்து பறக்கப் போகின்றோம். இப்படியாக. கவனமாக இரு. மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. வணக்கம் தவளை, உங்களுக்கு என் யோசனை பிடிக்கிறதா? இங்கே அமைதியாக அமர்ந்து அசையாதீர்கள். வணக்கம், இங்கே என் டிக்கெட். நான் நலமாக இருக்கிறேன், ஆனால் பார்ப்போம். சரி சரி, நீங்கள் விமானத்தில் ஏறலாம். நல்ல பயணம். ஓ, யாரும் இதை பார்க்கவில்லை. தாங்கள் கப்பலுக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். சூப்பர், என் யோசனை வெற்றியடைந்தது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. அற்புதம். என் தவளையும் சரியே. நண்பா, வெளியே வா. நல்ல வேலை. என்ன, விமானத்தில் ஒரு தவளை? என்னிடம் இருந்து அதை எடுக்கவும். இதோ என் டிக்கெட். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த கையளி. ஓ, என்ன, உங்களிடம் ஒரு கிளி இருக்கிறதா? நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியாது. மனிதரே, அவர் உங்களது திருப்பின் போது இங்கே தங்குவார். ஓ, எப்படியாது? ஓ, இல்ல. அதை கேட்டீர்களா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. நம்முடைய ஒன்றை பற்றி என்ன ஒரு யோசனை? ஓ, சபாமோ டெங்கோ. என்ன? ஓ, சரி. ஆம், தயவு செய்து. ஓ, நன்றி. நான் போகலாமா? மிகவும் சரி. எல்லாம் நன்மையே நடைபெறும். அது போர்வையின் கீழே ஒளிச்சாலலாம். எனக்கு கிடைத்து விட்டது. சரி. வணக்கம். என் சகோதரன் கால் உடைந்து போயிற்று. எனவே நாங்களை கடந்து செல்ல செய்யலாமா? ஓ, உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன். உங்களின் டிக்கெட்டுகளை கொடுக்க முடியுமா? முற்றிலும் மறந்து விட்டேன். காத்திருக்கவும், நான் அவற்றை கண்டுபிடிக்கிறேன். இங்கே. அது என்ன? அது என்னை மிகவும் கள்ளி ஓட்டுகிறது. ஓ, அது தாங்க முடியாது. ஓ, கள்ளியால் பயந்து போகிறேன். அமைதியாக இரு. அவர் என்ன விஷயம்? என்னை காட்டு. உனக்கு ஒரு பச்சளம் ஓனா இருக்கிறதா? அதனுடன் நீ போக முடியாது. ஓ, மன்னிச்சுங்கள். அப்படின்னா அது நடந்து செல்ல முடியாது என்பது உங்கள் சொல்கிறீர்களா? உங்களுக்கு அவ்வாறு உங்க தந்திரம் செய்ய நினைச்சீர்களா? தந்திரக்காரர்கள். நோக்கம். நமக்கு ஒரு விதி உண்டு. விலங்குகள் இல்லை.
ஓ இல்லை, நான் ஒரு சின்சில்லாவை மிகவும் எடுக்க வேண்டும் என இதை நினைத்தேன். இங்கே விட்டு விடுங்கள், அது பறப்பதில்லை. ஓ, ஒரு வேறு விதி மீறு. இப்போது நீங்கள் உள்ளே வரலாம். உங்களுக்கு நல்ல பயணம். நான் என் சிறந்த நண்பனை விட்டு பறக்க விரும்பவில்லை. நான் ஒரு யோசனை வந்துடச் செய்தேன். மீன் பிடிக்கும் ஜாக்கெட்டை கீழே போடுங்கள். நான் பனாமா தொப்பியை கட்டி மீன் பிடிக்கும் கம்பியால் ஒரு கட்டுப்பாட்டை செய்து கொள்கிறேன். நான் குருடர்களுக்கான மூக்கு கணிக்கப்படுவேன். அப்படியே. மற்றும் என் பாஸ்போர்ட் புகைப்படத்தை திருத்துவேன். அங்கு உள்ளது விமானத்தில் பறக்கும் பெண் மற்றும் அவளின் வழிகாட்டி நாய். நான் மாற்ற உருவாக்கி காட்டும் நிபுணனாக இருக்கிறேன். அம்மா, விமானம் எங்கே? ஏய், நிற்கவும். அப்பா, அவள் குருடு. உன்கிட்ட டிக்கெட் இருக்கா? மிச்சான் எடுத்து விட்டான். எம், பார்க்கலாம். எம், சரியாக உள்ளது போல் இருக்கிறது. சரி, உங்களின் பாஸ்போர்ட்டும் ஒரு டிக்கெட்டும் இங்கே. நன்றி, உள்ளே வாருங்கள். ஓ இல்ல, அரை சுருக்கில் என்ன ஒரு என்ன? அது என்ன? அவள் குருடா? என்ன? ஓ நிறுத்து, நீ இப்படி பழக முடியாது. இல்ல, ஏய், அதுதான் ஐ போட்டு விட்டு வெளியே போங்க. ஓ இல்லை. இதோ உங்கள் ஆவணங்கள். உங்கள் புகைப்படத்துடன் ஒப்பிட நான் பார்க்கிறேன். வாவ், எவ்வளவு அழகு! இது என் கனவு கண்ணி. வாவ்! ஓ, என் கடவுளே! அது சரி. வணக்கம். ஏம், வணக்கம். நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம். நன்றி. நல்ல பயணம். ஓ வாவ். ஓ, இறுதியாக நான் விமானத்தில் இருக்கிறேன். அச்சோ, உண்மையா? சும்மா சொல்றேன். என்ன? ஓ, நான் ஒரு விமானத்தில் இருக்கிறேன். அதனால் நம்முடைய செல்களை எடுக்கலாம். ஆ, என் கடவுளே, இது என்ன? சுண்டிப்பண்கள், வறுமை. நீங்கள் என்னுடன் இருப்பது நல்லது. நல்ல பயணமாகட்டும். நான் தாமதமாகவா வந்தேன்? இதோ என் டிக்கெட். நீங்கள் தாமதப்படவில்லை. ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன. அது என்ன? ஓ, நீங்கள் விதிகளை தெரியவில்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லையா? என்ன கேடு? எனக்கு தெரியும். உங்கள் தலையை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். மேல் இல்ல நீ கீழே. என்ன செய்கிறாய்? நீங்கள் அற்புதமாக காட்சியளிக்கிறீர்கள். மஷ்ஹூர் போட்டோகிராஃபர். ஓ, உங்கள் புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஓ, கண்டிப்பாக. ஒரு நொடிக்கு காத்திருங்கள். நான் என் டை சரி செய்வேன். சூப்பர். 3, 2, 1. நாம் போவோம். என் கண்களில் ஒரு மின்னல். ஆம், இப்போது நமக்கு சீக்கிரம் செய்ய வேண்டும். பூனைக்குட்டியை கேமரா பையில் ஒளித்து விடுவோம். ஓ, கவலைப்படாதே. உன்னை நான் பின்னால் விட்டுச்சு செல்ல போவதில்லை. அற்புதம். என்னிடம் இருக்கிறது. இப்படி இதோ உங்களுக்கு. வணக்கம். ஓ, சீக்கிரம் செய்யவும். புறப்பட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ இங்கே இருக்கிறாயா செல்லம்? ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் முதல் பரப்புக்கு வாழ்த்துக்கள். ஓ, என் பார்வை திரும்ப வந்துச்சுது. என்ன? பூனைக்குட்டி எங்கே? நீ செய்ய முடியாது. அடுத்து. ஓ, ஏதோ. நாங்கள் உங்களுக்கு ஒரு காந்தம் கொண்டு வருவோம். பேண்ட் வரைவதில் குழப்பம் எனக்கு வேண்டாம். கம்பி வேலி பச்சையாக இல்ல. இதோ என்னுடைய சக்தி. செல்ஃபி வேண்டாம். சூப்பர். ஆஹா, அந்த பெண்மணி இங்கே இருக்கிறாரா? அது பயங்கரமாக இருக்கிறது. நான் கனவு கண்ட விதத்தில் இது போன்ற அண்டை வீட்டுக்காரர் அல்ல. பரவாயில்லை, இது நேரம். நான் மகிழ்ச்சியாக இருக்கவும் என் புதிய வீட்டை அழகாக அலங்கரிக்கவும் நேரம். என் மனநிலை நிச்சயமாக உயரும். என் கலர் பேலட் இங்கே. பொலிவுடன் சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் தொடங்குகிறேன். நீலம் மஞ்சள் பொம்மைகளை பயன்படுத்தி என்ன ஒரு அழகு. லண்டுவோ அண்ணா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் என் அண்டை வீட்டுக்கார? ரூஃப் மேல ஏன் இருக்காரு? அழகிய பெண்ணே, பயப்படாதே. நான் விழுந்து விட மாட்டேன். என் கூரையின் மேல் ஒரு மர்மமான உணர்வை கொண்டு வருவேன். அப்படி போங்கள். கழுத்தார்கள்
என்னோட காப்பாய் கயிறு. உதவுங்கள். நல்லா இருக்கு. என் கூரையில் இந்த மேகம் மிக அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ வாவ், அவள் அதை எப்படி செய்தாள்? ஆஹா, நல்ல யோசனை. இப்போது என் வீடு மேலும் மோசமாக தெரிகிறது. குழு குழு ஆமா, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல. என்னுடைய மதிய உணவு எங்க? கீழண்டுக்குகள். நான் அவர்கள் மீது விரும்புகிறேன். நிறுத்து. படலையை சாப்பிடாதே. பயப்பட வேண்டாம். உன்னை யாரும் துன்புறுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு உங்களை வீஹான் ஒரு இனிப்பு இருக்கிறது. இது என்ன? ஐயோ, அலோஹா. நான் இனிப்புகளை சகிக்க முடியாது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஓடிவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமானவராக இருக்கிறீர்கள். அப்படியே என்னுடைய வீட்டில் தெளிவாக தர்விங்ஸ் இல்லை மற்றும் ஒரு பெரிய இதயம் வடிவிலான லாலிபாப். பிடில் ஜூஸ் அவற்றை பிடிக்கவில்லை என்பதில் வருத்தமாக உள்ளது. அவைகள் மிகவும் அழகாக ஆனால் உள்ளன. என்ன கொடுமையான பக்கத்து வீட்டுக்காரர். அதுவே சரியான அலங்காரம். இறக்கைகளுக்கு பதிலாக கொம்புகள். இது இன்னும் சிறப்பாக உள்ளது. இப்போது ஜன்னல்களுக்கு செல்வோம். எனது அழகிய வீட்டை உங்களின் கவனத்திற்கு முன் வைக்கிறேன். வருக, நீங்கள் துணிந்தால். நன்றாக இருக்கிறது. நிறுத்துங்கள். உன் ஜன்னல்கள் பனி போல இருக்கும். சோய், உனக்கு ஒரு வாய் தேவை. நாம் இதை இன்னும் பெருசாக்க போவோம். வெளியே செல். ஆமா, நான் அதை உழைக்கிறேன். சரிபடி. இப்போது என் செல்ல பிராணிகளை வீட்டுக்குள் கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. இங்கே சுகமாக இரு நண்பா. இது ஒரு மாபெரும் ஆர்மீன். இது என்னை உண்ண போகிறது. ஹலோ அயலகமே, என் நண்பருடன் சந்திக்கவும். நீ மச்சான் என்ன பயமுறுத்திட்டியே. இது மிகவும் வலிக்கின்றது. ஆனால் நான் எனது வரியை அலங்கரித்து விட்டேன். இப்போது ஒரு அழகான பாதையை உருவாக்குவோம். வாங்க அன்புள்ள விருந்தினர்களே, நீங்கள் மிகுந்த வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மால் அதை வெட்டிவிடலாம். ஓய்லா, இவ்வென்று செய்யப்பட்ட முற்றுப்புள்ளி மிகவும் அவசியம்தான். ஆம், பார்பி என்ன செய்கிறாள்? என் புல்வெளியில் அழகான செவ்வன் பழுப்பு செடிகளை நான் வைத்திருப்பேன். அவை எனக்கும் எனது விருந்தினருக்கும் தினமும் மகிழ்ச்சி அளிக்கட்டும். பாருங்கள், நான் பாதைகளை மறந்தே விட்டேனே. நான் அதை மென்மையாகவும் பரப்பானதாகவும் செய்து விடுவேன். இதில் நீங்கள் அவரது கால்களில் மோதும் போது கூட ஓட முடியும். சரி சரி சரி, என் வீட்டை அலங்கரிக்கலாம். இது ஒரு கடினமான வேலையாக போறது. ஓ, அதை பாருங்கள். இந்த விளக்குகள், இந்த அலமாரிகள், இது ஒரு கோவண சவப்பெட்டி போல இருக்கிறது. என்னிடம் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன. அது உண்மை. இதோ நீ இங்கிருக்க, என் பரங்கிக்காய். உனக்காக நான் மறந்து போவது அப்படியா நினைத்தாயா? மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ், மிடில் ஜூஸ். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஓ இல்லை இல்லை, கித்னா மென்மையானதும் மிருதுவானதும் வினாடி. அதில் உட்கார்வது வசதியாக இருக்கிறது. ஆனால் சுவர்கள் சிறிது அலங்காரம் தேவைப்படுகிறது.
இளஞ்சிவப்பு மேகங்கள். நான் கந்தியை வெட்டி செல்கிறேன். மிகவும் அழகான இளஞ்சிவப்பு மேசைகளும் பொருட்களும் போதவில்லை. எல்லாவற்றையும் என் வீட்டுல வைப்பேன். ஹலோ. ஓ ஓ பீடல் ஜூஸ், நீ என்ன செஞ்சல? சரி, என் பூக்கள் பழுதாகிவிட்டன. ஆனால் என்ன செய்வது என்று தெரியும். ஒரு இளஞ்சிவப்பு டெடி கரடி. அது மேஜையின் மீது இருக்க போகிறது. பொம்மை போன்றதா? பபுள் குழம்பு இயந்திரம். இயலாத பசிக்கும் போது வடிகட்டலாம். ஆஹா, இன்னும் அந்த வெறுப்பான பக்கத்தினான் அழைப்பில்லாமல் வர அனைமையாக இருக்கு. ஹா, ரொம்ப நல்லது. அது எதிர்பாராததன்று. சரி பார்வி. என்ன ஒரு மோசமான அக்கம் பக்கத்தவர். இந்த பார்பி சைன பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரியா? வேல் வேல் வேல். அலங்கோலமான அயலவர். நீங்களும் மோசமானவராகவே இருக்கிறீர்கள். சரி, நம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அண்டை வீட்டார்களே. இந்த பலிஸ் லைக் ஃபாபிடேஷன். இதோ உனக்கு. இது மிகவும் அருமையாக இருக்க போகிறது. நான் கொஞ்சம் கம்மீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு கெட்டுப்போன ஆப்பிள் கொண்டிருக்கிறேன். நன்றி, உங்களுக்கு இது பிடிக்கும். பார்ப்போம். இந்த மாமர்லேட் மிகவும் இனிப்பு. இது அருவருப்பாக இருக்கிறது. அன்று எப்படி மாதிரியானது? நாம் தேநீர் குடிக்க முடிந்ததுக்கு அதை நன்றாகவே உள்ளது. நீங்கள் என்ன அற்புதமான பொருட்களை வைத்திருக்கிறீர்கள். முதலில் யார் சாப்பிட தொடங்க விரும்புகிறார்கள்? ஜூலி, வாங்க போகலாம். ஆஹா, எனக்கு கம்மி மருந்து கிடைத்தது. அதை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. நான் முழுவதும் சுருண்டு விட்டேன். ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் எவ்வளவு புளிப்பு! ஓ ஜூலி, நீ மிகவும் நகைச்சுவையானவள். இப்போது உன் முறை, பிரிட்னி. சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி போகீஸ் கிடைச்சது. அது எனது பிடிச்ச ஸ்ட்ராபெரி ருசி குக்கீஸ். அதை முயற்சிப்போம். ஓ ஆமை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் நாவை விழுங்க போகிறேன். தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முடியாது. இல்லை, இது எனது மட்டும். அட, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஸ்ட்ராபெரி சிரப்பில் மூழ்கினால் எப்படி இருக்கும்? சரி, மேலே வைக்கலாம். வாவ், இத பரிசோதிப்போம். எனக்கு இது பிடிக்கும். வாவ், இது இன்னும் சிறப்பாகிவிட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். இந்த எல்லாவற்றையும் உன்னுள் எப்படி அடக்குகிறாய்? அது ஒரு ரகசியம். ஓ, எல்லாம் முடிந்து விட்டது. அலெக்ஸ், நீ உன் கோக் குடிக்கலாம். சிறப்பு. எனக்கு கோக் பிடிக்கும். கருப்பு நிறம் அதை மிகவும் கடுமையாக காட்டுகிறது என்று நினைக்கிறேன். ஓ, மன்னிக்கவும் பெண்களே, அதுதான். எனக்கு ஒரு ஸ்ட்ரா இருக்கிறது. இதை செய்யலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். என்ன இந்த ஆதரவு குழுவுடன் நான் ஒரு கோக்குடன் உலகம் முழுவதும் ஓட முடியும். மற்றும் என் வயிற்றில் ஏதோ தவறாக உள்ளது. ஓ, நான் மோசமாக உணர்கிறேன். அலெக்ஸ், நிறுத்து. நீ பெண்களை பறக்க விட போகிறாய். பெண்களே, நாற்காலிகளை பிடிக்கவும் இது உதவியாக இருக்கலாம். சரி, நிறுத்து. நீ அதை தடுக்க முடியாது. என்ன நடந்தது என் காதுகளுக்கு? அவை கருப்பாக மாறிவிட்டதா? பிரிட்னி, உன் காதுகள் இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. ஜூலியின் காதுகள் நீலமாக மாறிவிட்டன. அல்ல, எனக்கு உணவிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். வாவ், நிறைய நல்லவைகள் இருக்கின்றன. பிரிட்னி, உனக்கு பிங்க் மார்ஷ்மெலோஸ் கிடைச்சுள்ளது. அலெக்ஸிடம் முழு சாக்லேட் பார் உள்ளது. ஜூலிக்கு கம்மி பியர்ஸ் கிடைச்சுள்ளன. இது ரொம்ப பிரிசா இருக்குது. ஆனால் சுவை எப்படி? இது அற்புதமாக இருக்கிறது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? முடியாது. அது எனது. இது மிகவும் சுவையானது. தலைவாசலில் இருந்து தொடங்குவோம். நீல உணவு அருமை. ஓ ஆம்,
இது ருசியாக இருக்கிறது. அடுத்து போகலாம். மார்மலேட் மிகவும் நல்லது மற்றும் இது அழகாக குலுக்குகிறது. அப்படியா? அடுத்தவர் யார்? நான் அடுத்ததாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் பட்டி கிடைத்தது. ஆனால் உள்ள என்ன இருக்கிறது? உள்ளே நிறைய சிறிய சாக்லேட் பட்டிகள் உள்ளன. எனவே உங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தாதீர்கள். சுவையாக இருக்கிறது. மன்னிக்கவும் பெண்களே, சாக்லேட்டின் தலையில் போய்விட்டது. சாக்லேட் தவிர வேற எதையும் பார்க்க முடியவில்லை. ஒன்றின் பின் ஒன்று நன்றாக போகிறது. மற்றும் கடைசி ஒன்று. பிரிட்னி, இப்போது உன் முறை. இறுதியாக சரி, நான் எவ்வளவு மார்ஷ்மெல்லோக்களை என் வாயில் வைத்தேன் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். ஓ ஆம். ஏய், முடிஞ்சதா? ஓ, உங்களுக்கு நான் எப்படி பிடிக்கிறேன். நான் சிரிக்க முடியவில்லை. ஓ, மென்று மென்று சலித்து விட்டேன். இது வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். இதை போல முயற்சிப்போம். இது சிறப்பாக இருக்கிறதா? அது நல்லது. சரி, பிராங்க், உங்களுக்கு வரவேற்கிறேன். ஆனால் இனிமேல் பிரச்சனையில் சிக்காதீர்கள். ஓ, அது என்ன? கடவுளே, என் உதடுகள் இளஞ்சிவப்பு ஆகிவிட்டது. உன் உதடுகளும் நிறம் மாறிவிட்டதா? அலெக்ஸை பாருங்கள். நீங்கள் நன்றாக நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டும். புதிய உணவுகள் இங்கே. வாவ், எவ்வளவு சுவையான சிகரெட்டுகள். ஜூலிக்கு டாக்கிஸ் கிடைச்சது. அலெக்ஸுக்கு ஒரு பெரிய சாக்லேட் கப் கேக் கிடைச்சது. பிரிட்னி, என்ன இருக்கிறது? ஒரு பெரிய ஓரியோ மற்றும் அது பிங்க். அற்புதம். இது கனமாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். உன்னை எப்படி கடிக்கலாம்? அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் கராத்தே செய்தேன். எனவே பழைய திறன்களை கற்றுக்கொள்வோம். ஓ, எனக்கு அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை. எனக்கு தெரியும். பிரிட்னியோட சிக்கலாக இருக்க வேண்டாம். நன்றி நண்பர்களே. சரி, சிறிய பிரிட்டனி திரும்பி வந்து விட்டாள். ஓ, இது மிகவும் நல்லது. உங்களுக்கு தெரியாது. ஓ ஆம். ஓ, நான் செல்லமா? நான் அந்த நீல டக்கீஸை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஓப்ஸ், எனக்கு இன்னும் வேண்டும். நண்பர்களே, அனைவரும் அவற்றை தங்கள் வாழ்க்கையில் முயற்சிக்க வேண்டும். ஓ, அவை காரமாக இருக்கிறதா? வாவ்! ஓ கடவுளே, என் உடல் உள்ளே எரிகிறது. நான் ஒரு மூக்குத்தி மிருகமாக மாறிவிட்டேன். எனக்கு உதவுங்கள். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு தண்ணீர் வாளி இருக்கிறது. ஜூலி, நான் உன்னை காப்பாற்றுவேன். அது எப்படி உணர்கிறது? ஓ, ரொம்ப நன்றி. சரி, உங்கள் கப் கேக்கிற்கு செல்லுங்கள். ஓ, இதுக்காக நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். எனக்கு சாக்லேட் கப் கேக்ஸ் மிகவும் பிடிக்கும். கிரீம் அற்புதமாக இருக்கிறது. ஜூலி, நாம் அவனை ஏமாத்தலாமா? நான் உங்களுடன் இருக்கிறேன். ஏதோ ஒன்று எனக்கு சொல்கிறது அலெக்ஸ் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. ஆனால் இது நகைச்சுவையாக உள்ளது. சரி, அவனை விடு. அலெக்ஸ், உன் முகமும் கருப்பாக மாறிவிட்டது. ஓ, ஆனால் இது வெறும் கிரீம் தான். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் அதையெல்லாம் என் முகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாப்பிட்டேன். அற்புதம். ஹாஹா, நான் மீண்டும் அழகாக இருக்கிறேன் பெண்களே. ஏதோ தவறாக உள்ளது. என் கழுத்து. உங்களுக்கே எப்படி? ஓ, கெட்ட செய்தி. நீங்கள் நிறம் மாறிவிட்டீர்கள். ஓ, இல்ல. என்ன அடுத்தது? நமக்கு அலெக்ஸிடம் கருப்பு நூடுல்ஸ், பிரிட்னியிடம் இளஞ்சிவப்பு, இனிப்பு பீட்சா, ஜூலியிடம் பான்கேக்ஸ். அருமை. அலெக்ஸ் தொடங்க விரும்புகிறார். என்னை காத்திருக்கும் சுவையான கருப்பு நூடுல்ஸ் சில இருக்கின்றன. எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதை பரிசோதிப்போம். இந்த சாப்பிடும் குச்சிகளுடன் நான் எப்போதும் சாப்பிடுவேன். நம்முடைய கைகளால் செய்வோம். அது மிகவும் சிறந்தது. ஓ ஆம், நான் முடித்து விட்டேன் மற்றும் நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அடுத்ததாக யார் போக விரும்புகிறார்கள்? ஜூலி? பிரச்சனை இல்லை. நான் ப்ளூபெர்ரிகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அற்புதம். இப்போது பான்கேக் முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. மற்றவைகளும்
அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. நான் அந்த பசங்களை பயன்படுத்தலாமா? மற்றும் நான் ஒரு பான்கேக் மான்ஸ்டர். வா, நீ பயந்து விட்டாயா? சரி, நான் தொடர்ந்து சாப்பிடுகிறேன். இன்னொரு பான்கேக். மேலும் ப்ளூபெரிகளை மறக்காதீர்கள். இப்போது உன் முறை. பிரிட்னி, உண்மையிலா? அருமை. என் பீட்சாவை ஒரு புதிய குளிர்ச்சியான முறையில் சாப்பிட விரும்புகிறேன். அதை டிக்டாக்கில் பார்த்தேன். அதை பாம்பை போல வெட்டுகிறாய். அதை விரைவில் முயற்சிப்போம். ஓ கடவுளே, அது அற்புதம். அருமை. ஓ, என்ன பிரச்சனை? இன்னொரு நிற சுற்று போல தெரிகிறது. நண்பர்களே, உங்கள் முகங்கள் அவை முழுவதும் நிறமயமாக இருக்கின்றன. பிரிட்னியும் கூட. ஐயோ, ஓ, நீங்கள் எங்கே போனீர்கள்? சரி, நீங்க இங்கதானே. நீங்கள் மேம்பட ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாட்டி இருக்கிறார். நீங்கள் ஏன் வேடமிட்டு இருக்கிறீர்கள்? இது ஹாலோவீன் தானா? இல்லை, பாருங்கள், நான் உங்களை காப்பாற்றப் போகிறேன். எனக்கு இங்கே சில மருந்துகள் உள்ளன. உங்களுக்கு தலா ஒரு மருந்து இருக்கிறது. இதோ. ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை. உங்க வாயில போடுங்கள், அது வேலை செய்யும். ஜூலி, அலெக்ஸ் மற்றும் பிரிட்னி, நீங்க எப்படி உணர்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா? பாட்டி, நீர் மந்திரம் செய்தீர்கள். நீங்கள் அவர்களை திரும்ப கொண்டு வந்தீர்கள். சிறந்த பாட்டி. ஹலோ பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேரி முதலில் இருப்பார். வாவ், ஓ, எம்மா அதை திறக்கிறார். இது ஹப்பா பப்பா கம் கூல். இது குள். இந்த பந்தை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள் மேரி. வாவ், சரி, உன்னுடையதை திற. வாவ் வாவ், இது உண்மையான சாக்லேட் கேக். அற்புதம். இது மிகவும் நல்லது. போகலாம், நம்முடைய கேக்குகளை ஒரு துண்டு எடுக்கலாம். நான் முயற்சிக்கிறேன். ஓ, இது நல்லது. என்னுடையது இப்போது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. இதன் உள்ளே கம்மாக இருந்தால் நன்றாக இருக்கும். நான் இன்னொரு பபிள் ஊத முடியும். எனக்கு இன்னும் வேண்டும். என் வாயில இப்போது நிறைய கம் இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. நிறுத்து, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மாற்றுவோம். நான் சிந்திக்கிறேன். இல்ல, எனக்கு சாக்லேட் வேண்டாம். எனக்கு சுவை குங்கம் அதிகம் பிடிக்கும். ஓ சரி, அப்போ ஒரு கிண்டல் செய்வோம். என் முடிமுள் கொண்டு எம்மாவின் பபிளை குத்தலாம். மற்றும் பாம், நான் முழுவதும் பபிள் கமில் மூடப்பட்டு விட்டேன். நல்ல வேலை மேரி. நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். என் கேக் சாப்பிட விரும்புகிறாயா? என்ன நீ என்ன செய்தாய்? நானும் செய்ய முடியும். மேரி, நான் சாக்லேட்ல மூடப்பட்டு விட்டேன். நீ என்னை அழுக்காக்கி விட்டாய். இதோ, நீதான் முதலில் தொடங்கினாய். ஓஹோ, இல்லை, புனித மொழி. ஓ நண்பர்களே, நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கேக்ல மூழ்கி இருக்கிறீர்கள் நண்பா. இது நகைச்சுவையாக இருந்தது. பாருங்கள், இந்த முறை என்ன நடக்கப் போகிறது. எம்மா தோற்றுவிட்டாள். மேரி, உன்னிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, முழு பாக்கெட் ஹப்பா பாப்பா. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இது ஸ்லைம் போல இருக்கிறது. யாம், நான் முழு வாரியையும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ இல்ல. ஓ எம்மா, நான் சிக்கிக் கொண்டேன். எனக்கு உதவுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை வெளியே இழுக்கிறேன். நான் கீழே விழுந்து விட்டேன். மேரி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறேன். நண்பா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க, கை தட்டுவதை நிறுத்து. வாவ், எனக்கு முழு வாலினுடெல்லாம் கிடைத்துள்ளது. இங்கே என் பெரிய கரண்டி வருகிறது. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் நீங்களே அறிந்திருப்பீர்கள், நான் இதை நேரடியாக வாளிலிருந்து குடிக்க முடியும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடியலை. அது வேடிக்கையாக இருந்தது. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். அடுத்ததுக்கு போகலாம். வாவ், இது ஒரு நீரூற்று. எம்மாவிடம் சாக்லேட் ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். நான் முதலில் முயற்சிக்கிறேன். ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் ஒரு பெரிய பபிள் ஊத முடியும். சூப்பர், எனக்கு இன்னும் வேண்டும். இப்போது என் முறை. ஓ, சாக்லேட் நீரூற்று மிகவும் நல்லது.
பிங்கோ, காத்திரு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்ட்ரா கொண்டு ஒரு இனிப்பு பபிள் ஊதலாம். அதை பாருங்கள். மேரி, நீ என்ன செய்கிறாய்? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, காத்திருந்து பாருங்கள். ஹோ, இது நான் ஒரு சுவையூட்டும் கமலை பிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாய்க்குட்டி. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை செய்ய முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பபிளை ஊத முடியாது. ஆனால் நான் சாக்லேட்டை உறைய வைக்க முடியும். நாம் பனியில் ஓவியம் வரைவோம். அதை பாருங்கள். எனக்கு ஒரு பூனை தலை கிடைச்சது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது எனது மட்டும். மிகவும் நல்லது. எனக்கு இன்னும் சாக்லேட் வேண்டும். என் நண்பர் இவ்வளவு பேராசையாக இருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. நான் அவளது சாக்லேட்டை குடிக்கலாம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவள் கவனிக்கவே இல்லை. நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், என் சாக்லேட் எங்கே? மேரி, நீ எல்லாம் குடித்து விட்டாய். நான் இல்ல. அப்படி என்றால் நான் உன் ஃபவுண்டனை குடிக்கிறேன். இல்ல, அது எனது. ஓ, நீ எல்லாவற்றையும் சிந்தி விட்டாய். பெண்களே, நீங்கள் உங்கள் ஃபவுண்டனை சிந்தி விட்டீர்கள். ஓ, சண்டையிடாதீர்கள். அது வெறும் நகைச்சுவையா இருக்கிறது. நீ மீண்டும் முழுவதும் அழுக்காகிவிட்டாய். சீக்கிரம் உங்கள் க்ளோஷுகளை உயர்த்துங்கள். போகலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மேரியுடன் தொடங்கலாம். சிறப்பு. எனக்கு ஒரு கோக் பாட்டில் கிடைச்சது. இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் மணமாகவும் உள்ளது. அற்புதம். ஏமா, நீ நம்ப மாட்டாய். பாரு, உள்ள ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் இருக்கிறது. அழகாக இருக்கிறது. நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த சாக்லேட் பாட்டில் மிகவும் பிடிக்கும். உன் நெருங்கிய நண்பருடன் சாக்லேட்டை பகிர்வாயா? ஓ, நன்றி. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஸ்கிட்டில்ஸ் பற்றி என்ன? தயவு செய்து. ஊஹூ, முடியாது. நான் லேபிள் கேட்கவில்லை. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது நிச்சயமாக பப்ளி அல்ல. ஓ, தேஞ்சலோ. ஹே, பெரியது. நான் ஒரு முழு பலூனை பெற்றேன். அதை ஒரு கயிற்றில் கட்டுவோம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். நான் மேலும் பலூன்கள் செய்ய விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அது உறுதி. நான் பெரிய பபல் ஊத முடியும். மேலும் எனக்கு இன்னொரு பலூன் உள்ளது. நான் அவற்றை மேலும் விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் பறந்து சென்று கொண்டிருக்கிறேனா? மேரி, மேரி, எனக்கு உதவுங்கள். ஓ, அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்னை கேட்க முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் உயரமாக இருக்கிறேன். வாங்க பார்ப்போம். வாவ், ஒரு பப்ளிகம் இயந்திரம் மற்றும் ஒரு சாக்லேட் இயந்திரம். அது மிகவும் குளு. எம்மாவோட தொடங்கலாம். எனக்கு சில நாணயங்கள் தேவை. அவற்றை எங்கள் ஸ்லாட் மெஷினில் வைக்கிறோம். இதோ சாக்லேட் பார் வருகிறது. யூஹூ, இது வேலை செய்தது. நான் ஒரு சிறிய மார்ஸ் பெற்றேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நமக்கு மேலும் நாணயங்கள் தேவை. மேலும் வாவ், நம்ப முடியாதது. இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். பவுண்டி, அற்புதம். ஒரே நேரத்தில் 4 சாக்லேட்கள். ஓ, எதுவும் மீதமில்லை. இப்போது என் முறை. ஹே, இது வேலை செய்யவில்லை. ஓ, எனக்கு தெரியும். நமக்கு சில நாணயங்கள் தேவை. என்னிடம் எதுவும் இல்லை. நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சில நாணயங்களை கடன் வாங்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பாக. ஓ, அவை முடிந்து விட்டது. ஓப்ஸ், மன்னிக்கவும். பட்டியை எப்படி எடுக்கலாம்? மோசமான யோசனை. நான் அதை உடைக்கலாம். வாவ், சுத்தி சிறப்பாக வேலை செய்தது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் எல்லா பபிள் கம்களையும் ஒரே நேரத்தில் மென்று விட்டேன். இதோ இந்த நிறமுள்ள பபிள் பாருங்கள். எம்மா, பாரு. ஓ மை காட். மேரி, நாங்கள் தலை முதல் கால் வரை பப்ளிகமில் மூழ்கி இருக்கிறோம். நான் இதை திட்டமிடவில்லை. என் உடைகள் கிடந்து விட்டன. உனக்கு என்ன ஆச்சு? ஓ, தயவு செய்து இதை மீண்டும் செய்யாதே.
இந்த முறை எதை கண்டுபிடிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். ஒரு பெரிய கரடி, இன்னொரு ஒன்று. எம்மாவோட தொடங்கலாம். இதை செய்யலாம். உண்மையில் 3 2 1 தயார். 3 2 1 போகலாம். அதுவும் ரொம்ப நல்லது. மீண்டும் குமிழ்கள் இருக்கின்றன. ஓ, எனது ஒன்று அற்புதமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னிடம் ஒரு துண்டு மட்டும் மீதம் உள்ளது. ஆமாம். ஓ, காத்திரு. நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அப்பா, ஓ இல்ல, ஓ இல்ல, நான் முடியவில்லை. ரொம்ப கம் இருக்கிறது. இது என் வாயை ஒட்டி விட்டது. நான் உனக்கு இப்போதே உதவுகிறேன். நாம இதை பிளஞ்சர் கொண்டு இழுக்கலாம். ஐயோ, வாவ், தயார். ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. என் உதடுகள், அவை மிகவும்